ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து ராசாத்திக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அமேசான்ல வாங்கியிருப்பேன், ஒரு சிலது வந்து கடையில வாங்கியிருப்பேன். ஸோ நான் அமேசான்ல ஃப்ளிப்கார்ட்ல வாங்கின லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு மெயினா ஸ்கின் கேர் தான். ஸ்கின் கேர் வந்து உங்களோட டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்கின் ஒரு மாதிரி தோல் உறிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து டாக்டர் உங்ககிட்ட ஒரு ஏதாவது லோஷன் இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்படியே அவங்க அவங்க சொல்ற மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நாங்க வந்து அந்த மாதிரி லோஷன் எதுவுமே நாங்க வாங்கலைங்க. டாக்டர் வந்து கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து ஸ்கின்னுக்கு கோகோனட் ஆயில் மட்டும்தான். சோப் வந்து செபாமெட் சோப்பு. ஷாம்பு வந்து டெடி பார்ல ஸ்பூ ஷாம்பு, இந்த 2 மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராசாத்தி பிறந்ததுல இருந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லோஷன் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை, அதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் தான். அண்ட் பொட்டு வந்து கண்மையெல்லாம் எதுவுமே வாங்குறது இல்லை. எங்க தோட்டத்திலேயே வந்து வேங்க மரம் இருக்கு. ஸோ அதுல இருந்து பால் எடுத்து அதனால காய வச்சு வச்சிருக்கோம். அதை மட்டும் தொட்டு பொட்டு வச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து வேற எதுவுமே வந்து ஆர்டிபிஷியலா ராசாத்திக்கு பண்றது இல்லை. இந்த ரெண்டுமே வந்து மெடிக்கல் ஷாப்லயும் இருக்குங்க, அமேசான்லயும் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நாங்க டிமார்ட்ல வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அண்ட் 50% ஆஃப் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து எல்லா டைமும் இந்த ஆஃபர் இருக்கிறது இல்லை, எப்பயாவது தான் இருக்கு. ஸோ நாங்க அன்னைக்கு எதாச்சும் போயிருந்தப்போ அந்த ஆஃபர் இருந்துச்சு. ஸோ இதை வாங்கிட்டு வந்திருந்தோம். வேங்க போட்டு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கோயில தான் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து ஆக்சுவலா அதுல கெமிக்கல் இருக்குன்னு சொல்றாங்கங்க. ஸோ வந்து உங்களுக்கு வேங்க போட்டு வேங்க மரம் கிடைச்சது அப்படின்னா அதுல இருந்து பால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பண்றதுன்னு. ஸோ அந்த மாதிரி கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ராசாத்திக்கு நலங்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க எதுவுமே போடலைங்க. நலங்கு மாவு அரைச்சி போடுறதெல்லாம் நாங்க எதுவுமே தேய்க்கல. அதே மாதிரி தெவலை அரைச்சு தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க, நாங்க அதுவுமே பண்ணல. ஆல்சோ உரை மருந்து கூட நாங்க கொடுக்கல. போன வீடியோல சொல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். பிறந்ததுல இருந்தே வந்து ஜஸ்ட் பிரெஸ்ட் மில்க் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன், உரை மருந்து எல்லாம் எதுவுமே கொடுக்கல. தேங்காய் எண்ணெயும் வந்து கமர்ஷியலா கிடைக்கிறது வாங்கலைங்க. நார்மலா நம்ம ஊருக்குள்ள கிடைக்கிற மாதிரி செக்கு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற பிராண்டட் எல்லாம் எதுவுமே இல்லை. செக்கு கோகோனட் ஆயில் அவ்வளவுதான். செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லோஷனுக்கும் அதுதான். நான் ஒருவேளை ஏதாவது ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா லோஷனுக்கும் அதான் யூஸ் பண்றோம். மசாஜுக்கும் வந்து நாங்க தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்றோம். வேற நல்ல எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. நார்மலா கோகோனட் ஆயில் மட்டும் தான் எல்லாத்துக்குமே. அடுத்து வந்து ராசாத்திக்கு நெயில் கட்டர் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெயில் கட்டர் செட்டு தான் வாங்கினோம். இதுல 4 பீஸ் வரும். இதுல வந்து இந்த சிசர் மாதிரி இருக்கிற மாடல் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து கொஞ்சம் பயம் இல்லாம கட் பண்ற மாதிரி இருக்குங்க. இதுலயே வந்து நெயில் கட்டரும் இருக்கு, பட் நாங்க இது யூஸ் பண்ணல. சிசர் மட்டும் தான் நாங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஒரு நெயில் ட்ரிம்மர் வாங்கினோம். இது ஆக்சுவலா நாங்க நெயில் கட்டர் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தோம். அப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நெயில் ட்ரிம்மர் வந்து அதை விட இது பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து நெயில் கட்டர் தான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நெயில் ட்ரிம்மர் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. அதாவது சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. எனக்கு வந்து கரெக்டா எனக்கு ட்ரிம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாவே இருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே வந்து பட் இதுவும் வந்து எங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு 2 லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதுல வந்து பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இதுல நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா அழகா ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ராசாத்திக்கு இப்போ யூஸ் பண்ணலனாலும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க யூஸ் பண்றதுக்கு கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் போட்டோ ஷூட்ஸுக்கு வந்து நான் ராசாத்திக்கு ஹேர் பவுல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கலர் கலரா இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க வாங்கியிருந்தீங்கன்னு. ஒரு செட்டு வந்து நாங்க அமேசான்ல வாங்கியிருந்தோம். அண்ட் இன்னும் 2-3 நார்மலா கடையில வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் 20 வருங்க. எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு. ஸோ நம்ம வந்து இது ஈஸியா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஹேர்ல இது கிளிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே இது வந்து மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து இது ஒரு செட் ஆஃப் ஒரு ஹேர் பேண்டு. இது போத்தீஸ்ல வாங்கினது. ஆக்சுவலா ஒரு 170 ருபீஸ் வந்துச்சு. இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இதுல வந்து ஒரு 4-5 கிளிப் கூட இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க, ராசாத்திக்கு வந்து கொஞ்சம் முடி அதிகமா இருக்கும். ஸோ வந்து டெய்லியுமே வந்து ஜிண்டி போட்டுடுற மாதிரி தான் இருக்கும். அதனால நாங்க இதை வாங்கினோம். எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு. இதுக்கு வந்து லிங்க் இல்ல, நீங்க போத்தீஸ்க்கு இது போனீங்கன்னா வாங்கி பாருங்க, இல்ல வேற ஏதாவது கடையில கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து என் தங்கச்சி தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ராசாத்திக்கு வந்து இது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து நாங்க ஒரு கவுன் எடுத்திருந்தோம், ஒரு போத்தீஸ்ல ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தோம். அங்க வந்து இதுவும் இருந்துச்சு. ஸோ இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சாலும் பாருங்கள். எனக்கு நான் லிங்க் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க, இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து க்யூட்டாக இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துல வாங்கினதுங்க. இது வந்து எங்களோட மெட்டர்னிட்டி ஷூட் அப்போ ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஸ்ட்ராபெரி ரப்பர் பேண்ட்ஸ். இது வந்து செட் ஆஃப் 4 வந்துச்சு. இது வந்து இந்த ஒரு கூலர்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரூக்ஸில் வாங்கினோம். கோயம்புத்தூரில் வந்து ப்ரூக் ஃபீல்ஸ் மால் போயிருந்தோம். அங்கே வந்து தங்கச்சி தான் வாங்கினாங்க. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உண்மையாகவே க்யூட்டாக தான் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி பாருங்கள். அடுத்து வந்து ட்ரை ஷீட். ட்ரை ஷீட் வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். இது செட் ஆஃப் 3 வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. தொட்டு பார்க்கறக்கும் சாஃப்டாக இருக்கும். இங்கே வந்து மேலே சாஃப்டாக இருக்கும், கீழே வந்து வாட்டர் ப்ரூஃப் லேயரு. ஸோ நம்ம இதை வந்து இப்படி விரிச்சு விட்டுட்டு இது மேலே ஒரு பிளாங்கெட் போட்டு நான் ராசத்தையாக படுக்க வச்சுருந்தோம். ஒரு 2-3 மந்த்ஸுக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இது யூஸ் ஆகலை. ஸோ வந்து இதை அப்படியே எடுத்து மடிச்சு வச்சுட்டோம். ஸோ இப்போ இதை வந்து ட்ராவல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சீப்பு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சீப் தான் ராசாத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பக்கத்தில் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது 150 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. இது நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து பெயினும் இருக்காது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இப்போ முடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்ததுனால இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். முடி இருந்தால் தான் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நார்மலாக கொஞ்சம் முடி இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செட் ஆஃப் 2 வாங்கிட்டீங்கன்னா இது நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து அமேசானில் இருக்குது. பட் வந்து நாங்கள் லோக்கலில் வாங்கினதுனால நான் உங்களுக்கு லிங்க் இருந்தால் நான் அதையும் ஆட் பண்ணி விடுறேன். இப்போ சாலிட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த 2 ஸ்பூனுமே. என்னன்னா இதை வந்து நாங்கள் சும்மா கையில் விளையாடுற கொடுத்துருவோம். இதில் தான் ஊட்டி விடுவோம். இந்த 2மே வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்பூன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிலிக்கானில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க ஒரு வேளை வாயில் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு அவ்வளோக்கா பெயின் இருக்காது. ஸோ இது வந்து எப்படியும் வச்சு விளையாடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இப்படி இருக்கிறத யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்காது அவங்களுக்கு. இந்த பவுல் வந்து லோக்கலில் வாங்கினது தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இதில் தான் வச்சு ராசாத்தி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து நாங்கள் எங்கள் கையில் இருக்கோம் ஊட்டுறதுக்கு. இது வந்து ராசாத்தி கையில் இருக்கும். இதை வந்து வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு பெரிய ப்ராடக்ட் அப்படின்னா பெட் ரெயில் தாங்க. அதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலாக உண்மையாகவே ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் நல்லா இருக்கும். பயம் இல்லாமல் நைட்டு தூங்கிக்கலாம். எப்படி புரண்டு படுத்தாலும் சரி கீழே விழுக மாட்டாங்க. ஸோ வந்து அதுவுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினோங்க. சரி வந்து வீடியோலாம் பார்த்துருக்கோம்ல இந்த பொம்மை. சரி, நம்ம இதை நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இதை வந்து இது கத்துறதை பார்த்துட்டு குழந்தைங்க அழுகும், பயந்து அழுகும், அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். சரி நாங்களும் வந்து ராசாத்தியோட ரியாக்ஷன் பார்க்கலான்ட்டு வாங்கினோம். பட் இதை பார்த்துட்டு வந்து அவங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. நார்மலாக ஏதோ ஒரு பொம்மை பேசிட்டு இருக்கு அவ்வளோதான், அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. பட் ஆனால் இதை வந்து காரில் ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து நான் போட்டு விட்டேன்னா அப்படியே இதை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துட்டு வருவாங்க. நாங்கள் கேரளா போகும்போது வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாகவே நான் இதை வச்சு தான் வந்து சமாளித்தேன். ஸோ இதுவுமே நல்லா இருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நான் டெலிவரிக்கு போகிறப்போ ஒரு ஆப்பிள் பேஸ்கெட் வாங்கியிருந்தேங்க. அது இப்போ வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பிள் பேஸ்கெட்டு. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இதில் தான் வந்து இன்னும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் கட்டிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 4-5 டைப்பர் வச்சு நைட்டுக்கு வந்து அதை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸும் வச்சு நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். நைட்டு வந்து நம்ம வேறையும் இது தேடி எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஸோ பக்கத்துலேயே வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து டயப்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கியூட்ஸில் மக்குக்கும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. 2மே சூப்பராக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளானா மேமி போக்கோ பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு லாஸ்ட் மந்த் எனக்கு கியூட்ஸிலும் மக்குக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஸ்டாக் எங்கேயுமே கிடைக்கல. சரி ஒரு 15 டேஸ் வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்து அந்த அளவுக்கு நான் கியூட்ஸில் அளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லை, பட் ஸ்டில் ரேஷஸ் எல்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகல, நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த பிளே ஜிம் இருக்கிறதுலே வந்து நாங்கள் வாங்கி ரொம்ப கம்மியான நாள் யூஸ் பண்ணது இதுதான். பிகாஸ் நாங்கள் வாங்கினப்பே வந்து குப்புற விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் விளையாடுறதுக்கு வந்து ராசாத்திக்கு சான்ஸே கிடைக்கல. இப்போ வந்து இது தனியாக கழட்டி இந்த பொம்மையை மட்டும் தனியாக கழட்டி விளையாண்டுருப்பாங்க. அண்ட் இது வந்து நம்ம கொஞ்சம் பெருசானாங்கன்னா அது பியானோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இதோ பிளே ஜிம்மாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணதுனால ரொம்ப கம்மி தான்.
அடுத்து வந்து ராசாத்தி பிறந்து ஒரு 1 மந்த்லயே இந்த பாத் டப் வாங்கியிருந்தோம். பட் வந்து நாங்க இதுல படுக்க வச்சு குளிக்க வைக்கிறது கொஞ்சம் பயமா இருந்துச்சுங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா இந்த டப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சம்மர் டைம்லலாம் வந்து இந்த டப்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அப்படி பிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் குளிக்கிறப்பெல்லாம். பட் இப்போ வந்து வின்டருங்கிறதுனால இதுல வந்து குளிக்க வைக்கிறது இல்லை. பிகாஸ் சீக்கிரமா குளிச்சுட்டு வரணும், ரொம்ப குளிர் வந்துடும் அப்படிங்கிறதுனால வந்து இது இப்போ யூஸ் பண்றது இல்லை. சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் பெருசானா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஃபீடிங் பில்லோ, இது வந்து நாங்கள் ஒரு 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேங்க. ஸ்டார்டிங்கில் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து கையில் தாங்கி பழகியிருக்க மாட்டோம்ல குழந்தைங்கள. ஸோ வந்து இது அதுவும் சி செக்ஷனும் வேறு. ஸோ இது ஃபீடிங் பில்லோ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒவ்வொரு சைடும் நம்ம மாற்றி மாற்றி இல்லை நம்ம பொசிஷன்ஸும் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு இது தேவைப்படலை. சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ஒரு கிளாத் மாதிரி இங்கே மேலே ஒரு துண்டு மாதிரி விரிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல பாப்பா உட்கார வச்சுட்டு சோறு ஊட்டுவோம். ஸோ வந்து அவங்க நல்லா உட்காந்து பழகிருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு 5.5 மந்த்ஸில் நாங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த டைம் வந்து நல்லா உட்காந்து பழகலை. அப்போ வந்து நாங்கள் இதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் பின்னாடி எல்லாம் விழுக மாட்டாங்க. முன்னாடி நாங்கள் உட்காந்துருப்போம் அண்ட் சைடில் பின்னாடி இதுக்கு சப்போர்ட் இருக்கனால சோறு ஊட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6.5 மந்த்ஸுக்கு மேலே வந்து இதுலேருந்து எட்டி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது காலை நல்லா உந்தி குப்புற விழுகிறது இல்லை இந்த சைடில் விழுகிறது அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பெல்ட் இல்லாதனால அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால நாங்கள் ஒரு ஃபீடிங் சேர் வாங்கியிருக்கோம். அதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இந்த கொசுவலை வந்து நாங்கள் அப்பா கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அதோட கடையோட அட்ரஸ் வந்து எக்ஸாக்டாக தெரியல. பட் இந்த மாதிரி கொசுவலை வந்து நிறைய கடையில் இருக்குது. இப்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இல்லை பெரிய பெரிய கடையில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து எங்களுக்கு கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆச்சு. ஆக்சுவலாக ராசாத்தி கொஞ்சம் குழந்தையா இருந்தப்போ இதோட கொஞ்சம் சின்னதாக வச்சுருந்தோம் ஒன்று. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கொசுவலை பத்தலை. அதனால இன்னொன்று பெருசாக வாங்கிட்டு வந்தோம். பட் ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்புரை விழுந்து உருண்டு வந்து இந்த வழியாக வெளியே வந்துடுவாங்க. அதனால வந்து இப்போ இந்த கொசுவலை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படியே. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொசு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து கொசுலேருந்து கடிக்காமல் பேபியை பார்த்துக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் குப்புரை விழுந்து நல்லா மூவ் பண்ண பழகிட்டாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அது வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த குட்டியான லாண்ட்ரி பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு இதுக்காக வாங்கினது. பட் இப்போ ஒரு ராசாத்தியோட அழுக்கு ட்ரெஸ் மட்டும் போட்டு வச்சுப்போம். ஸோ வந்து நம்ம ட்ரெஸ் கூட அது வந்து மிங்கிள் ஆகாது. எல்லா அழுக்கு ட்ரெஸ்ஸையும் இதில் போட்டு வச்சுட்டு நம்ம ஒட்டுக்கா வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து இது ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு 3-4 வீக்ஸ்க்குள்ளே வாங்கினது. எல்லாமே நல்லா இருக்குது. அதனால இதையும் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ட்ரெயினர். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். சரி ரொம்ப விளையாடுவாங்க அதில் உட்காந்துட்டு சைக்கிள் மாதிரிலாம் வாங்கினா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். இது நம்ம யூஸ் பண்ணாதப்போ வந்து இந்த கேப் போட்டு மூடி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஓகே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் அது ஆகும் பழக்கிறதுக்கு. நாங்கள் ஒரு 2-3 டேஸ் தான் ட்ரை பண்ணோம். அப்பப்போ விட்டு விட்டு தான் ட்ரை பண்ணுறோம். இன்னும் வந்து ஃபுல்லாக பழக்கலை. பட் ஆனால் நல்லா இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த பிளேமேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ராசாத்திக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்பெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்களோ அப்பெல்லாம் வந்து இதில் தான் விட்டுருவோம். கீழே வந்து நம்ம நார்மல் டைல்ஸில் விடும்போது குப்பரெல்லாம் விழுந்தாங்கன்னா அடி பிடிச்சிரும். ஆனால் இதில் வந்து அவ்வளோக்கா அடி பிடிக்கிறது இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்குது. அடி பிடிக்காதனால நாங்கள் இதுவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க குப்புற விழுகிறாங்க இல்லை வந்து கிரால் இப்போதான் தவற போகிறாங்க இல்லை எந்திரிச்சு நிற்க பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம எந்நேரமும் கிட்டேயே இருக்க முடியாது, பெட்லேயும் வச்சிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மேட் போட்டு கீழே விட்டோம்னா அடியும் பிடிக்காது. அவங்களும் வந்து விழுந்து எந்திரிச்சு நல்லா பழகுவாங்க. நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் இதில் விட்டுக்கலாம். இந்த பிளேமேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக சுருட்டியும் வச்சுக்கலாம். பட் ஓப்பன் பண்ணும்போது நல்லா பெருசாகவே வரும். ஃபர்ஸ்ட் நாங்கள் பெட்லேயே தான் ராசாத்தியை வச்சுருந்தோம். அதுக்கு கீழே வந்து நாங்கள் விடவே இல்லை. பட் இந்த பிளேமேட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் இதில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டாங்க. உட்கார வச்சாலே வந்து ஒரு மாதிரி பயந்துப்பாங்க. பட் இப்போ வந்து நல்லா பழகிட்டாங்க. இப்போ வந்து இது அவங்களோட ஃபேவரட்டாக இருக்குது. இந்த பிளேமேட் ஃபுல்லாகவே வந்து டிசைன் இருக்கனால இதை பார்த்துட்டே வந்து நோண்டிகிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. இது ஆக்சுவலி டபுள் சைடுங்க. இந்த டிசைன் எல்லாமே போர் அடிச்சிருச்சுன்னா நம்ம திருப்பி போட்டோம்னா இதில் பின்னாடி வந்து வேறு டிசைன் இருக்கும். ஸோ அதை டபுள் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் இதை ஒரு சைடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. அடி பிடிக்காமல் இருக்குது சொல்லப்போனால். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அடுத்து ஃபீடிங் சேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹை சேர் மாதிரி வாங்காமல் கொஞ்சம் லோ சேராக வாங்கிட்டோம். இது வந்து பூஸ்டர் சேருங்க. நம்ம நார்மலாக நம்ம டைனிங் டேபிளோட சேர் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாப்பா உட்கார வச்சு பெல்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம டைனிங் சேரில் ஃபிட் பண்ணுறதுக்கு பின்னாடியும் பெல்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் சேரில் ஃபிட் பண்ணல, டைனிங் சேரில் ஃபிட் பண்ணல. ஜஸ்ட் நார்மலாக அப்படி கீழே வச்சு உட்கார வச்சு ஊட்டிடுவோம். இந்த இடத்துல பேபியை உட்கார வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பிளேட் இதை வந்து நம்ம டேபிள் மாதிரி இருக்கும், இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஃபிட்டாக நின்றுக்கும். இதில் பின்னாடி வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கரெக்டாக நின்றுக்கும். நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நின்றுக்கும். குழந்தைங்க வந்து முன்னாடி விழுக மாட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உட்காந்து பழகிறதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து சப்போர்ட் இல்லாமல் உட்காந்து பழகிறதுக்கு முன்னாடி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இப்போ நல்லா உட்காந்து பழகிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் இப்படியே இந்த இடத்துல உட்கார வச்சு இதை மட்டும் நாங்கள் ஃபிட் பண்ணி சாப்பாடு ஊட்டிடுவோம். இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நல்லா அவங்களே வந்து ஸ்டேபிளாக உட்காந்துக்கிறாங்க, அதனால யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் குஷன் இல்லாதனால வந்து ஒரு சாஃப்டான டவல் மட்டும் இந்த இடத்துல போட்டு உட்கார வச்சுருவோம். கொஞ்சம் அழுந்தாமல் இருக்கும் உட்கார்றப்ப. அதுக்காக அந்த டவல் மட்டும் போட்டுக்குவோம். மற்றபடி இது நல்லா இருக்கு. இதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுவும் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த டேபிள் மேலே வந்து நம்ம செக்ஷன் பிளேட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ஒட்டிக்கும். இந்த பேஸ் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டம்ளர் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்கறது இல்லை. நாங்களே வந்து உட்கார வச்சு நாங்கள் கையில் ஊட்டிக்கிறோம். பட் அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சேர்லேருந்து கலந்து வராது. குழந்தைங்க என்ன உந்துனாலும் வந்து கீழே விழுக மாட்டாங்க, கலந்து வராது. அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம்ல ரிவ்யூக்காக வந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டாய்ஸ் இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஹைலைட்ஸ்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸ்டோரி ஹைலைட்ஸ் நேம் வந்து பேபின்னு இருக்கும். அதுல வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மஸ்லின் கிளாத். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மஸ்லின் ஜாப்லா, மஸ்லின் டவல்ஸ் எல்லாமே வந்து மஸ்லின்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காட்டனை விட மஸ்லின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸோ நிறைய பிராண்டை பத்தி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வந்து வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ராசாத்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நாங்கள் ஏதாவது புதுசாக வாங்குகிறோம், அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன்.